ஹலோ கைஸ், போன வீடியோஸில் நம்ம SQL சப்செட்டில் இருக்க DDLோட கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் DMLோட கமாண்ட்ஸ்லாம் என்ன, அதோட டைப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். DMLல மொத்தம் 4 டைப் இருக்குது. Insert, Update, Delete and Merge. DMLனா என்ன? ஸோ DMLனா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பண்ணுறது, அந்த ஆப்ரேஷன் கமாண்டுக்கு பேர் தான் DML சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலீட் அண்ட் மர்ஜ், இந்த 4 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் அப்படின்னா ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எந்த ஃபார்மேட்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இன்சர்ட்னு சொல்லுவோம். சரியா? இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு இன்டூ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எப்படி செலக்ட் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து இன்டூ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்டூ கிளாஸ் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ எந்த டேபிளில் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு எந்தெந்த காலமில் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோமோ அந்தந்த காலம் இங்கே மென்ஷன் பண்ணணும். வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கண்டிப்பாக அந்த கீவேர்ட் மென்ஷன் ஆகணும். அப்புறமேட்டு எந்த வேல்யூஸ் கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூஸ் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே EMP டேட்டாஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? இதில் வெறும் காலம்ஸ் ஒண்டி தான் இருக்குது, டேட்டா சென்டை இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டூ EMP டேட்டாஸ். ஸோ EMP டேட்டாஸ் நம்ம இதில் எந்த காலமில் இன்சர்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து 3 காலம்லேயும் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 3 காலமோட நேமும் நம்ம கொடுக்கணும். EMP ID, eName, EMP நேம், eSalary. இந்த 3 காலமும் கொடுக்கணும். ஸோ இந்த 3 காலமோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் வேல்யூஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலமுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க? நான் வந்து ஒரு 10ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? செகண்ட் காலமுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஓகேவா? மணின்ற ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஓகே. தேர்டு காலமுக்கு நீங்கள் ஒரு சேலரி கொடுக்குறீங்க, ஒரு 5000ன்ற சேலரி கொடுக்குறீங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி செமிகோலன் வைக்கணும். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பர்ஸாக கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க தேவை, எதுவுமே நீங்கள் கோட்ஸில் கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். காலம் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் தான் அதோட வேல்யூஸை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு எரர் வராது. 1 row இன்சர்ட்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் இந்த கொரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான இன்சர்ட் கமாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இப்போ வேல்யூஸ் இது வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ஒரு 100-150 காலம் உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான காலமில் ஒன்று தான் டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். எந்தெந்த காலமில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம் அந்தந்த காலமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்தந்த காலமுக்கான வேல்யூஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இருக்கிறதே ஒரு 3 காலம் தான் இருக்குது, அந்த 3 காலமோட சீக்வன்ஸ் கரெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலமை மென்ஷன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வேல்யூவை கொடுத்துடலாம். ஓகேவா? நான் இப்போ பாருங்கள், இதில் வந்து 5600 கொடுக்குறேன். இதில் வந்து மணி 1ன்னு கொடுக்குறேன். இதில் வந்து நான் 11ன்னு மாற்றிடுறேன். ஸோ எனக்கு வந்து சீக்வன்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஐடி இருக்குது, செகண்ட் நேம் இருக்குது, தேர்டு வந்து சேலரின்ற அந்த காலம் இருக்குது. எனக்கு வந்து காலம் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காலமை இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு 150 காலம்ஸ் இருக்குது, இல்லை 100 காலம்ஸ் இருக்குது, அதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கான காலமில் ஒண்டி தான் இன்சர்ட் பண்ணணும், டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த எந்தெந்த காலமில் இன்சர்ட் பண்ணுமோ அந்த காலம்ஸை நீங்கள் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 row இன்சர்ட்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி போய் அந்த கொரியை ரன் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்து ஒரு நல் வேல்யூ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க.
ஸோ நல் வேல்யூ எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நல் வேல்யூன்னு வந்து நீங்கள் சும்மா நல் வேல்யூன்றது அது என்னது, அது ஒரு ஸ்ட்ரிங்கு கிடையாது. அது வந்து ஒரு நல்லுன்றது நல்லு தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை நம்ம எப்படி நல்லா அதில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இதை வந்து 12 மாற்றிக்கிறேன். எனக்கு மணின்ற இடத்துல யாருமே வேணாம், நேமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இது மாதிரி பிளாங்காக விட்டுருவேன். அதோட இது சேலரி பார்த்தீங்கன்னா 6,600 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி பிளாங்காக இருக்க இடத்துல நீங்கள் வந்து வெறும் நல்லுன்னு கொடுத்தாலே போதும். நீங்கள் அது வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. நல் வேல்யூஸ் நீங்கள் எப்போ கொடுக்குறதா இருந்தாலும் இது மாதிரி நேம் ஒண்டி தான் கொடுக்கணும். நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு மாதிரி எடுத்துக்கும். உங்களுக்கு நல் வேல்யூஸ் வந்து ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ காட்டாது. உங்களுக்கு அது வந்து ஒரு வேல்யூ மாதிரி எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்கில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கும். இல்லை எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூவே கிடையாது, நான் நல்லாவே விட்டுறணும், அப்படியே எம்டியாகவே விட்டுறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நல்லு கொடுத்துடலாம். நல்லு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோ இன்சர்ட்னு வரும். வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லுன்றது வந்திருக்கும். அடுத்தது இப்போ எனக்கு வந்து 3 காலம் இருக்குது. அந்த 3 காலமோட சீக்வன்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அதனால் நான் அந்த காலமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அது மாதிரி டைமில் நீங்கள் வந்து அந்த 3 காலமோட வேல்யூஸும் நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் தவறி ஒரு 2 வேல்யூ ஒண்டி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், நான் இதில் ஒரு ரேண்டமாக ஒரு நேம் அடிச்சுட்டு இது நான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு 3 காலம் இருக்குது. ஆனால் நான் 2 காலமோட வேல்யூ தான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு வந்து எரர் அடிக்குது, நாட் இனஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அங்கே வந்து 3 காலம் வந்து 3 காலம் நம்ம வச்சுருக்கோம். இந்த இஎம்பி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 காலம் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 காலமுக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம எந்த காலமுக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. நீங்கள் இந்த 2 வேல்யூ கொடுத்தீங்க ஓகே, ஆனால் நீங்கள் எந்த காலம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்கும். நீங்கள் மென்ஷன் பண்ணாததுனால அது வந்து 3 காலமுக்குள்ள வேல்யூஸும் வேணும் அப்படின்ற மாதிரி அது கேட்குது. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் இஎம்பி ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது இஎம்பி நேம்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வராது. ஓகேவா? தேர்டு சேலரியில் வந்து எனக்கு நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே நல்லா மாறிடும் எனக்கு. சரியா? இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது தான் இந்த வேல்யூஸ் எனக்கு வந்துடுச்சு. கடைசியாக நான் கொடுக்காத வேல்யூஸுக்கு வந்து நல்லுன்னு அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் ஒரு ரோவாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரே கமெண்டில் மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி சின்டாக்ஸ் தான். இதில் நம்ம ஆல்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். கீழே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூஎல்னு யூஸ் பண்ணுவோம். டியூஎல்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டியூஎல்ன்றது ஒன்றும் கிடையாது, ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு காலம் ஒரு ரோ இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் டியூஎல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு எங்கெல்லாம் அது மாதிரி ரிசல்ட் வேணும் அது மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டியூஎல் யூஸ் பண்ணி ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் காலம்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் ஆல், ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆல்ன்ற அந்த கீவேர்ட் போடணும். கீவேர்ட் போட்டு இன்ட்டு கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்சர்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்ட்டு கிளாஸ் இருக்கணும். நம்ம எந்த காலமில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு காலம் இந்த இடத்துல வந்து இஎம்பி ஐடி ஒண்டி எடுப்போம். இஎம்பி ஐடி. ஓகேவா? இஎம்பி ஐடி அதோட வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ ஒரு 15 சொல்லிட்டு இதில் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது திருப்பி இன்ட்டு கிளாஸ் போட்டு நம்ம எந்த டேபிளோ அந்த டேபிள் நேமை போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து சேலரி கொடுத்துப்போம். சேலரி அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா அதோட வேல்யூஸ் வந்து ஒரு 10,000 நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அதோட வேல்யூ 10,000 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூஎல் போட்டு டியூஎல் போட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து செமிகோலன் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். அதாவது 2 ரோ இன்சர்ட் ஆகும். 2 ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்பி ஐடி ஒண்டி தான் இந்த ரோவில் இன்சர்ட் ஆகும். இந்த ரோவில் சேலரி ஒண்டி தான் இன்சர்ட் ஆகும். மீதி எல்லாமே நல்லுன்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே இது வந்து தனித்தனி இது கிடையாது, ஒரே SQL தான்.
ஒரே SQL-ஐ நம்ம ஒரே டைம் தான் ஃபயர் பண்ணுறோம். ஃபயர் பண்ணும்போது இத்தனை ரெக்கார்டுக்கு அட் அ டைமில் இன்சர்ட் ஆகுது. இது இல்லைனா ஒரு வாட்டியும் நம்ம ஃபயர் பண்ணவோ தான் நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டே இன்சர்ட் ஆகும். இது அப்படி கிடையாது. மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஒரே சிங்கிள் ஃபயரில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இன்சர்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 15 கொடுத்துருக்கோம். மீதி எந்த வேலையும் கொடுக்காதனால நல்லுன்னு வந்துடுச்சு. செகண்ட் வந்து சேலரி ஒண்டி தான் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். மீதி எதுக்கும் கொடுக்காதனால நல்லுன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வேல்யூஸ்ன்னு இருக்க இடத்துல வந்து நான் வந்து ஈயை விட்டுட்டேன், இல்லை யூவை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எனக்கு சின்டாக்ஸ் எரர். ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவாச்சும் இன்சர்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்டாக்ஸ் உங்களுக்கு எரர் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ கூட இன்சர்ட் ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரே ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் SQL-ல வந்து உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் ஆகுதாலும் நடக்கும். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குன்ற போது ஒரு வேல்யூ கூட இன்சர்ட் ஆகாது. நீங்கள் இதில் 1000 லைன் கூட அடிக்கலாம். அதில் ஒரு லைனில் இது மாதிரி மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு கூட இன்சர்ட் ஆகாது. சரியா? இப்போ நம்ம இதில் பார்ப்போம். பார்த்தீங்களா, எரர் வருது, மிஸ்ஸிங் செலக்ட் கீபோர்ட். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னு அது காட்டுது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, மல்டிபிள் ரெக்கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற இன்சர்ட்டோட சின்டாக்ஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம DMLோட அப்டேட், டெலீட், மர்ஜ் ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.